வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு அதிசார பயிற்சி தன்னுடைய நட்பு வீடாக சொல்லக்கூடிய உச்ச வீடாக சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கே வக்ரமாகி திரும்பவும் மிதுன ராசிக்கு வருகிறார். 12 ராசிகளுக்கும் அதில் உள்ள 27 நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புக்கள் 16 வருடம் இருக்கலாம், 18 வருடங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், 3 வருடம் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட புதன் தசை வரலாம். ஒரு சில பேருக்கு 20 21 கூட புதன் தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20 21 வயசு வரைக்கும் படிக்கும்போது இப்போ 7.5 சனி வந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறது வழக்கம்தான். அதே மாதிரி இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சுபகிரகம், அதாவது ராசிக்கு சுபகிரகமாக இருந்துச்சுன்னா அந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். மெயினாக ராசியாதிபதி அப்படின்னாவே மனசை பூரிக்கக்கூடிய கிரகம் தான். அவர் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு பயிற்சியாகி திரும்ப வக்கரமாக்கி 4ஆம் வீட்டுக்கு வருவார். இது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இதில் படிப்பு ரீதியாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. படிப்பு ரீதியாக கொஞ்சம் மிஸ் ஆகிருப்பீங்க, அது டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ஏன்னா கலத்திர பாவஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு அந்த 18 வயசு 19 வயசில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடம். இப்போ சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா, சனி பார்வைப்படக்கூடிய இடத்துல இந்த புதன் இருந்தாலோ அப்படி இல்லைனாக்கா சுக்கிரன் இருந்தாலோ அவங்களுக்கு அந்த 18 வயசுலாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட், அதாவது எதிர்ப்பு திருமணம், நிறைய பிரச்சனைகள் உள்ளான திருமணங்களை கொடுக்கும். இது ஜாதக அமைப்புப்படி ஒரு சில பேருக்கு நடக்கலாம். இதில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் அப்படி இல்லைனாக்கா புதன் அவருடைய 3 பார்வையில் 3, 7, 10 7க்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு. 7ஆம் பார்வை அப்படிங்கிறது ஆப்போசிட்டாக அவர் பார்ப்பாருன்றதுனால அது கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு. ஆனால் 10ஆம் பார்வைக்கு 3ஆம் பார்வைக்கும் அந்த இடங்கள்ல இது மாதிரி அவயோக தசைகள் இருந்துச்சுனாக்கா அது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் மட்டும் இல்லை, அது மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஜென்ம சனியில் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 17 வயசுலேருந்து ஒரு 20 21க்குள்ள இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடுமையான போராட்டங்களை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல இது மாதிரியான கிரகங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்லாவே இருக்கும். இந்த குருடைய பயிற்சி ஓரளவுக்கு தெளிவான தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த குருடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகும். இந்த டைமில் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் பாசிட்டிவான பதில் எதிர்பார்க்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தேடி இருப்பீங்க. அந்த புதிய வேலைகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னாவே வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய இடம் தான். அந்த 4 கூடிய கிரகத்தோட தசையில் 4ஆம் இடத்துல குரு இருந்து பயிற்சி ஆனாலும் சரி, இல்லை 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆனாலும் சரி, இது சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியாக உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, ப்ரெஷர் இருக்குது, அது ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். இது ஜென்ம சனி. நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறது தான். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க யாருமே சரி இருக்க மாட்டாங்க. அது மாதிரி அப்படி இல்லைனாக்கா நெடுந்தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, அலைச்சல், நேர விரையும், இது எல்லாமே கொடுக்கும் இந்த புதன் தசையில். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நன்மை செய்யாத கிரகம். 7.5 சனி வரும்போது 7.5 சனிக்கு உண்டான பலன்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். ஆனால் வேலையில் ஒரு சில பேருக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும். இது அவயோக தசைனாக்கா வேலைக்கு எடுத்துகிட்டே இருக்குமா, வேலை கொடுக்காதா, வேலையில் பிரச்சனை வருமா அப்படின்னு கிடையாது. வேலையில் அதாவது அந்த தசை மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் புதன் தசை அப்படிங்கிறது வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். வேலையில் உங்களுக்கு கையை வைக்காது. இப்போ ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இல்லைனாக்கா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும், ராசியாதிபதி குருவோடைய சேர்ந்து இருந்தாலும், அதாவது குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இப்போ வேலையில் உங்களுக்கு பஞ்சாயத்தே வராது. வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்லாவே இருக்கும். தொழிலில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது.
இன்னொன்று மன வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம், இந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த தசைக்கு என்ன பலன்கள் கொடுக்கும். அதுலேயும் குருவோட வீடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய வீடு அந்த இடத்துல தான் இருக்கிறார். அதாவது 4, 7 கூடிய கிரகத்தோட வீட்டில் தான் இருக்கிறார். இப்போ திருமண ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஒரு சில பேருக்கு. வேலை தொழில் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு 7ஆம் இடம் பார்க்கும். இப்போ 7ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த குடுக்கல் வாங்கல் அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வைக்கும். அப்போ கொடுக்காம இருக்கணும், யாருக்குமே வந்து நீங்கள் பணம் நம்பி கொடுக்காம இருக்கணும். இன்னொன்று கேரண்டி கையெழுத்து போடாமல் இருக்கணும். இந்த டைமில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. புதுசாக ஒரு ஒப்பந்தம் வருது அப்படின்னாக்கா, புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை அக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, பாசிட்டிவாக போ. எல்லாமே இந்த குரு நல்லா உங்களுக்கு இருக்காருன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தை மட்டும் பார்த்துக்கணும். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. திருமணம் அப்படிங்கிறது இந்த நிறைய பேருக்கு தடையா இருக்கு இல்லையா, ஜென்ம சனியில் திருமணம் பண்ண வேணாம் நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இப்போ குருவுடைய பயிற்சி உச்ச வீட்டுக்கு போகும்போது எப்படி ராசிக்கு பார்வை பதியுது, அதனால திருமணத்தை கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வந்து 7ஆம் அதிபதியோட புத்தியா இருந்தால், அதாவது உங்க லக்னத்துக்கு அதே மாதிரி வந்து குருவோடைய சேர்ந்து இருந்தா, குருவோட நட்சத்திரத்துல இருந்தா, இல்ல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்தா, அது மாதிரி புத்திகள் நடத்தும் போது இப்ப வந்து திருமணம் அப்படிங்கிறது கொடுத்துரும். ஜென்ம சனியில ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 27 வயசுக்கு மேல 34 வயசு வரைக்கும் கேது தசை. என்னோட கணக்குப்படி நான் கேது தசை எடுத்திருக்கிறேன். இப்ப கேது தசை நடக்குது இந்த வயது காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து திருமண ரீதியா முயற்சி பண்ணாலும் கேது தசையில கொடுத்துரும். இன்னொன்னு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில ஒரு மாறுதல் கிடைக்கும். அதாவது வேலை மாற்றம் கேட்டு இருந்தா வேலை மாற்றம் கிடைக்கும். இப்ப வேலை மாற்றம் கேட்கல அப்படின்னாக்கா வேலை நல்லபடியா போகும், வேலையில உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. ஒரு சில பேருக்கு வந்து பஞ்சாயத்து வருது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல செவ்வாயோட வீட்டுல கேது இருந்தாலோ இல்ல சூரியன் சந்திரனோட வீட்டுல அந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். வேலை ரீதியா இந்த மாதிரி இடமாற்றங்களை கேட்டிருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்கள் இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் மணி லாக்காவும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது இப்போ சமீபத்துல வந்து இப்போ மீன ராசியில இருக்கிறார், இருந்தாலும் குருவோட பார்வை ராசிக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல, அதை கண்ட்ரோல் பண்ணும். சனி பகவானை தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இந்த சனியுடைய பார்வை பட்டாலோ இல்ல தசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டு அதிபதியோ அது மேல வந்து சனி பகவானுடைய பார்வை பட்டாலோ, இப்போ 3, 7, 10ஆம் பார்வைக்கு சனி பகவானுக்கு அவரு கண்ணில் மாட்டி இருந்தா, அந்த பார்வைக்கு மாட்டி இருந்தா இது மாதிரி மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, வேற ஒன்றும் தேவையில்லை. பெருசா நீங்க வந்து யாரையும் நம்பி பணம் கொடுக்காம இருக்கிறது, கேரண்டி கையெழுத்து போடாம இருக்கிறது, அது மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகலாம். அதே 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கொஞ்சம் நோய் கொடுக்கலாம். நோய் அப்படின்னாக்கா பெருசா நோய் அப்படி கிடையாது, சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட், அடிக்கடி ஏதாவது மருத்துவ செலவுகள் யாருக்காவது, உங்களுக்கு இல்லைன்னா கூட வீட்டில் யாருக்காவது வச்சுட்டே இருக்கும், அது மாதிரி வரும். அதனால பயப்பட தேவையில்ல பெருசா. 34 வயசுக்கு மேல 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இது 3ஆம் அதிபதி தசை, 8 குடையவன் தசை, அஷ்டமாதிபதி தசை, 3 குடையவன். 2 பாவமே வந்து இந்த மீனராசிக்கு நன்மை செய்யாத பாவம் தான். ஏதாவது ஒன்றாவது பூர்வ புண்ணிய ஸ்தானமோ இல்லை 4ஆம் இடமோ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். இந்த 2 பாவத்துக்கும் சுக்கிரன் வந்து கடுமையான பாவகிரகம். அதாவது இந்த ராசிக்கு சுக்கிரன், அதாவது குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் கடுமையான பாவகிரகம். பாவகிரகம்னாக்கா அவர் வந்து யோகத்தை செய்ய மாட்டார், அது இருக்கிற இடத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்க ராசிக்கு வந்து அதாவது உங்க சுய ஜாதகத்துல ராசி 8ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற தசை நடத்துறான்னு வச்சுங்களேன், 20 வருஷமும் சூப்பரா இருக்கும், 8ஆம் அதிபதி தசை நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்ஃபார்மா நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இடையில ஒரு 7.5 சனி வரும்போது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது வந்து ஒரு பக்கம் சொத்து சுகம் இல்லைன்னா வேலை வாய்ப்பு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் வந்து அந்த சொத்துக்கு உண்டான கேஸ் நடக்கும். அப்படி இல்லைனாக்கா வழக்கு எதனா வந்து இந்த திருமண ரீதியா வழக்கு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்க நல்லா வருமானம் வந்துட்டே இருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒரு வழக்குகள் ரீதியா ஏதோ ஒரு வகையில உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். அந்த சனி பகவான் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கன்ஃபார்மா கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப அந்த வழக்கு இருக்குனாக்கா அதுல இருந்து ஒரு சாதகமான சூழ்நிலை. இன்னொன்று பணம் வர வேண்டியது எதனா லாக் ஆயிருந்துச்சுன்னா இப்போ பணம் வரும். குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இந்த பணம் வரக்கூடியது. இல்லை வேலையில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லைனா இடமாற்றங்கள் கிடைக்கும். அப்படிலாம் வேலையில் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷரெல்லாம் மாறும். வேலை ரீதியாக தொந்தரவு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து அந்த எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவு இருக்காது. ஆனால் தொந்தரவு இருக்கிற மாதிரியே தெரியும். எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாருமே எதிரியாவே தெரியும். அவங்க ஏதோ நமக்கு வந்து கெட்டது பண்றாங்க, நம்மளை வேலையை விட்டு தூக்கி பார்க்குறாங்க, நிறைய பேர் நம்மளை போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் அங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா 7.5 சனியில் அப்படி தான் இருக்கும். அஷ்டமாதிபதி தசையில் உங்களுக்கு வலுவா தசை நடந்துச்சுனாக்கா வேலையை கொடுத்துட்டு
அந்த வேலையில் வந்து சுற்றி எல்லாருமே உங்களுக்கு கத்தி வச்சு நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லைனாக்கா துப்பாக்கி வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எப்போ என்ன நடக்குதே தெரியாது. அது மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோலாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு பயங்காட்டினே இருக்கும். நான் வந்து இப்போ 7.5 சனியாக இருக்கிறேன், நீங்கள் உஷாராரு, எப்பவுமே உஷாராரு, அவ்வளோதான் பயங்காட்டினே இருக்குமே தவிர உங்களுக்கு அது நெகட்டிவாக நடக்காது. வேலை ரீதியாக ப்ராப்ளம் எல்லாம் வராது. இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவுடைய பயிற்சி அப்படின்னு சொல்றது. ஏன்னா அஷ்டமாதிபதி தசைக்கு குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நான் எல்லா தசைக்கும் அதுதான் சொல்றேன். பண விஷயத்துல தான் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ அஷ்டமாதிபதி தசைக்கு ஈஸியாக ஏமாற்றலாம் உங்களை எவ்வளோனா ஸ்கெட்ச் போட்டு ஏமாற்றலாம். அது மாதிரி வந்துடும். ஏன்னா என்ன சொன்னாலும் வாங்கிடுவீங்க. நீங்கள் வந்து இதில் ஒரு முதலீடு போடுங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னாக்கா அது ஈஸியாக பண்ணிடுவீங்க இந்த டைம் அப்படின்றது. எதிர்க்க என்ன நடக்குது அப்படின்றது யோசிக்க மாட்டீங்க. அது மாதிரி அஷ்டமாதிபதி உங்களை அப்படி மைண்டை மயக்கி கூட்டு போயிடும். அது மாதிரி பண்ணும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழில் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த டைம்ல கொடுக்கும். 54 வயசுக்கு மேல 60 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசையை நான் சுக்கிர தசையோட சேர்த்து தான் சொல்லியிருக்கணும். இந்த சூரிய தசைக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னா, குருவுக்கு நட்பு கிரகம் தானே இந்த சூரிய பகவான், அப்ப ஏன் இந்த வீட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. குருடைய வீட்டில இருந்து எண்ணி பாருங்க, 6ஆம் இடமா வரும் அந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது. அதுக்கு உண்டான பலன்களை தான் அது கொடுக்கும். அவரோட வீட்டில இருந்து எண்ணி பாருங்க, இந்த வீடு 8ஆம் இடம் வரும். இப்ப 8, 6 ஆதிபத்தியம். இப்ப 6ஆம் இடத்தை வந்து பலன்களை எங்க தூக்கி வச்சாலும் 6ஆம் இடத்தோட பலன்கள் தான் செய்யும். 6 வந்து எப்பவுமே மாறாது. எந்த இடத்துல வச்சாலும் சரி, எந்த நம்பருக்குள்ள சென்ட்ரலுக்குள்ள அதை எடுத்துட்டு போய் சொருனாலும் சரி, 6 6ஆ தான் இருக்கும். 8ஆ மாறாது, 9ஆ மாறாது. அதனுடைய காரகத்துவத்தை கண்டிப்பா செய்யும் அந்த சூரிய தசை அப்படிங்கிறது. என்ன ஒண்ணு, இந்த சூரிய தசையில பிரிச்சு சொல்லலாம். இப்ப வந்து 54 to 60 வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு சில பேருக்கு வந்து வேலை பிரச்சனை வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். அது இருக்கிற இடத்தை பொறுத்து. இந்த கிரகம் வந்து சுப கிரக நட்சத்திரம் ஏறினால் உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் ஒண்ணு, இந்த ராசிக்கு வந்து 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல, அதாவது 6ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. 3, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா, கவர்மெண்ட்லேயே இருப்பாங்க. ஒரு சில வயசுல கவர்மெண்ட்டை கொடுத்துரும். நல்ல ஒரு ஆதிபத்தியத்துல சூரியன் உக்காந்துச்சுன்னா ஒரு இள வயசுல கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும். ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். சூரிய தசை வரும்போது கூட நல்லாவே இருக்கும். அப்ப எப்படின்னாக்கா, அந்த பொருளாதாரத்தை கொடுத்துரும். உங்களுக்கு கவர்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னாக்கா, கவர்மெண்ட்டை கொடுக்குது. அதுக்கப்புறம் இல்லைனாக்கா தனியார் துறையில நல்ல ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்குது. ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பளத்துல வேலை பார்க்குறீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வரீங்க, பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த தசை அப்படிங்கிறது இள வயசுல கொடுத்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு 20 to 30 கொடுத்துருக்கும். 30 வயசுக்கு மேல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய 7.5 சனியும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். ஜாதகத்துல அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கலாம் அந்த சூரிய தசையில் அப்படின்றது. இன்னொன்று, ஒரு ஏதாவது வந்து மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மணி லாக் ஆயிருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த சூரிய தசையில் 3 3ஆ பிரித்து சொன்னா கூட எப்படி பார்த்தாலும் அந்த 6 வருடத்துல ஒரு கடன் பிரச்சனையாவது கண்டிப்பாக வைக்கும் சூரிய தசையில். சூரிய தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளும் கொடுத்துருக்கு. அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. எல்லாருக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% பேருக்கு தான் நல்லது பண்ணுது. மீதி 80% பேருக்கு வந்து கடன் பிரச்சனை கொடுக்குது, நோய் வழக்கு இது மாதிரி கொடுக்குது. அதாவது உங்களுடைய இடத்தை பொறுத்து நீங்க கவனமா போனீங்கன்னாக்கா அந்த சூரிய தசையில அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா 7.5 சனிக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். 7.5 சனி தவிர்த்து நான் எதுவுமே சொல்லலை. நான் அந்த 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது 7.5 சனி நடந்துச்சுனாக்கா ஒரு பிரச்சனை அதனாக்கா அது கடன் பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா நோய் நொடி பிரச்சனையா இருக்கும், வழக்கு பிரச்சனையா இருக்கும். இது மாதிரி அதாவது இது சம்பந்தமா இன்னொன்று வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அது வந்து கணவன் மனைவிக்குள்ள அது இருக்கிற இடத்தை பொறுத்து நிறைய சொல்லலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூரிய தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நண்பர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்ததுனால இந்த பதிலை நான் சொல்கிறேன். 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசைகளும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள். இதில் வந்து கொஞ்சம் வேலை மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. வேலை செய்கிறீங்கன்னா இந்த வயசில் வந்து வேலையில் இருக்கிறீங்க, இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு வேலையில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, இது எல்லாமே நல்லாயிருக்கும். பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருந்தா இப்போ மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டுறது, அந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு கனவுகளாக இருக்கோ அந்த கனவுகள் இப்போ நிறைவேறும். இந்த 7.5 சனியில் அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. 77 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசைங்கிறது கெடுபலன்களை கொடுக்காது. பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணா கூட 7.5 சனி அப்படிங்கிறது
ஒரு சில மன அழுத்தங்களை கொடுக்கும், அவ்வளவுதான். இது 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த மன வலியை தீக்கும். இப்போ வந்து மன வலியிலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க, மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. ஓரளவுக்கு அந்த ப்ரெஷர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது சொத்து சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை வந்து குடும்ப சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை பொருளாதார நெருக்கடியோ இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குருடைய பயிற்சி நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு. நன்றி.